சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 560 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 44,320க்கும் 1 கிராம் ரூபாய் 5,540க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை உயர்ந்துள்ளது. கிராமுக்கு ரூபாய் 1.40 உயர்ந்து 1 கிராம் வெள்ளி ரூபாய் 75.40 காசுக்கும் 1 கிலோ வெள்ளி ரூபாய் 75,400க்கும் விற்கப்படுகிறது. பிரதமர் மோடியின் 100வது மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் ஏப்ரல் 30ஆம் தேதி ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. இதனை வெற்றியடைய செய்யும் நோக்கில் பாஜக முழு அளவில் தயாராகி வருகிறது. நிகழ்ச்சியை இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் ஒளிபரப்ப பாஜக முழு அளவில் தயாராகி வருகிறது. திருப்பதி கோவிலில் உண்டியல் வருமானம் ரூபாய் 1,500 கோடியாக உயர்வு. கொரோனாவுக்கு பிறகு உண்டியல் வருமானம் கணிசமாக அதிகரித்துள்ளது. கொரோனாவுக்கு முன் உண்டியல் வருமானம் ஆண்டுக்கு ரூபாய் 1,200 கோடியாக இருந்தது. தற்போது உண்டியல் வருமானம் ரூபாய் 1,500 கோடி வரை உயர்ந்துள்ளது. அமெரிக்காவில் கலைத்துறையின் மூலம் மக்களிடம் மனித நேயத்தை ஊக்குவிக்கும் நபர்களுக்கு தேசிய மனிதநேய விருது என்ற உயரிய விருது வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான தேசிய மனிதநேய விருது வழங்கும் விழா வெள்ளை மாளிகையில் நடைபெற்றது. அப்போது இந்திய வம்சாவளியை சேர்ந்த பிரபல டிவி நடிகை மின்டி கலிங்குக்கு இந்த உயரிய விருது வழங்கி ஜனாதிபதி ஜோ பைடன் கௌரவித்தார். இந்தியாவுக்கு எதிரான தொடரை வென்றதால் ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் 113.286 புள்ளிகள் பெற்று ஆஸ்திரேலிய அணி முதலிடத்திற்கு முன்னேறியது. 112.638 புள்ளிகள் பெற்று இந்திய அணி 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. ஒருநாள் தொடரை இந்தியா இழந்ததுடன் நம்பர் 1 இடத்தையும் இந்திய அணி இழந்துள்ளது. 3வது இடத்தில் நியூசிலாந்து நீடிக்கிறது.